நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய சாதனை ஒண்ணு பண்ணிருக்காங்க இந்தியா. அப்படியே உலக நாடுகள் வாயடைச்சு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இது ஒண்ணு போதும், பாகிஸ்தான் சீனாவை அலற விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறதையும், இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இருந்துச்சுன்னா, அதுவும் இந்தியா கையில் இந்த ஆயுதம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நேற்றைய தினம் S-400 அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு அடுத்த ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுதம் இருந்துச்சுன்னா பாகிஸ்தான், துருக்கி, சீனா போன்ற நாடுகளை துவம்சம் செஞ்சிட முடியும். ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு இந்தியா தயாராகுதோ அப்படிங்கிற தகவலாம் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. அப்படி ரஷ்யா என்ன ஆஃபர் கொடுத்திருக்கு, இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நல்லது, இது இந்தியா ஏற்குமா ஏற்காதா அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramல நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியா தன்னுடைய எதிரி நாடுகளுடைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகளை உள்நாட்டிலே உருவாக்கிட்டு வர்றாங்க. அது வெவ்வேறு தூரங்களில் இருக்கும் இலக்குகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் தற்போது ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO இருக்காங்க இல்லையா, அவங்க 300 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் தாக்கும் ருத்ரா M2 கதிர்வீச்சு ஏவுகணையை உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா ரேடார்களை முழுவதுமாக தடுத்து நிறுத்தி அதன் மூலத்திற்கு பின்தொடர்ந்து சென்று அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் GPS மற்றும் ஜாமர்களை செயலிழக்கும் வகையிலையும் உருவாக்கப்பட்டிருக்கு. எதிரி நாடுகளுடைய வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் அமைப்புகளை செயலிழக்க செய்வதற்கு தற்போது வரைக்கும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட KH-31 கதிர்வீச்சு ஏவுகணையை சுகாய் 30 MKI போர் விமானங்கள் மூலம் இந்தியா பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்திய விமானப்படை இந்த திறனை உள்நாட்டிலே தயாரிப்பதற்காக வெளிநாட்டு இறக்குமதிகளை வெகுவாக குறைச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தான் DRDO நிறுவனம் இந்திய விமானப்படையுடன் இணைந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ருத்ரா M2 வான் தரை ஏவுகணையை வெற்றிகரமாக பறக்கவிட்டு சோதிச்சிருக்காங்க. இதனையடுத்து இந்திய விமானப்படையுடைய ஆயுத கிடங்கில் இருக்கும் ரஷ்யாவுடைய KH-31 ரக கதிர்வீச்சு ஏவுகணைக்கு பதிலாக ருத்ரா M2 ஏவுகணை இனி வரும் காலங்களில் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதாவது 5ஆம் தலைமுறையை சேர்ந்த ஸ்டெல்த் ரக சுகாய் 57 ரக போர் விமானங்களை இந்தியா கூட சேர்ந்து தயாரிக்க தாங்க தயாராக இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் விரைவில் 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்க திட்டமிட்டு வரும் நிலையில தான் ரஷ்யாவுடைய இந்த ஆஃபர் நம்முடைய நாட்டுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த சுகாய் Su-57 ஸ்டெல்த் போர் விமானத்துடைய சிறப்புகள் என்ன, ரஷ்யாவுடைய ஆஃபரை மத்திய அரசு ஏற்குமா அப்படிங்கிற பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு விமானப்படை மிகவும் முக்கியம். அந்த வகையில தான் நம் நாட்டுடைய விமானப்படையும் பலமாக கட்டமைக்கப்பட்டு வருது. நம் நாட்டுடைய விமானப்படை வீரர்களுடைய திறமைக்கும் கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையே சாட்சியாகும். குறைந்த நேரத்தில் துல்லிய தாக்குதல் நடத்துறதுல நம் நாட்டுடைய விமானப்படை கை தேர்ந்ததாக இருக்காங்க. ஆனால் தற்போது நம் நாட்டின் விமானப்படையில போர் விமானங்களுடைய பற்றாக்குறை இருக்கு. அது மட்டும் இல்லாம நவீன ரக 5ஆம் தலைமுறை விமானங்கள் இல்லாமல் இருக்கு. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா கிட்ட 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருக்கு. ஆனா நம் நாட்டிடம் அதிநவீன ரஃபேல் போர் விமானங்கள் தான் இருக்கு. இந்த ரஃபேல் போர் விமானங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது 4ஆம் தலைமுறையை சேர்ந்தது. தற்போது ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது. இதனால காலத்துக்கு ஏற்ப நவீன ரக போர் விமானங்களை நவீனமயமாக்குவது தேவையாக இருக்கு. இதை நம்முடைய மத்திய அரசும் உணர்ந்திருக்காங்க. இதனாலதான் 5ஆம் தலைமுறை விமானத்தை சொந்தமாக உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. AMCA அப்படின்னு சொல்லப்படுகிற மேம்பட்ட நடுத்தர போர் விமானம், அதாவது AMCA அப்படின்னா அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற திட்டத்தை தான் மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படைக்காக 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்குவதுதான். இந்த விமானம் அனைத்து வானிலைகளிலையும் இயங்கும் வகையிலையும் நவீன வசதியுடன் உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கு. 2035ஆம் ஆண்டுக்குள் உற்பத்தியை தொடங்கும் வகையில இந்த திட்டத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற மத்திய பாதுகாப்பு துறையுடைய ஏஜென்சி திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்முடைய நாட்டுக்கு பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து தற்போது சுகாய் Su-57 ஸ்டெல்த் அப்படிங்கிற 5ஆம் தலைமுறை விமானம் இருக்கு. இது ஸ்டெல்த் வகையை சேர்ந்தது. அதாவது எதிரிகளுடைய ரேடார்ல சிக்காமல் அதிரடியாக தாக்குதல் நடத்தும் தன்மை கொண்டது. இந்த விமானத்தை இந்தியா கூட சேர்ந்து தயாரிக்க தாங்கள் தயார் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இது பத்தி புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட சேர்ந்து 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது சாத்தியமாகும் பட்சத்தில் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு இன்னும் ஆழமாகும். இது தொடர்பான ஒப்பந்தத்துக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலம் இந்தியா மட்டும் ஒப்புக்கொண்டாங்கன்னா சுகாய் Su-57 ஸ்டெல்த் ரக 5ஆம் தலைமுறை விமானத்தை 2 நாடுகளும் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. இதன் பின்னணியில் ஒரு முக்கிய விஷயம் ஒன்று இருக்கு.
ரஷ்யாவும் நம்முடைய நாடும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்காங்க. நம் நாட்டில் பயன்பாட்டில் இருக்கும் இராணுவ தளவாடங்கள்ல கிட்டத்தட்ட 60% மேலானவை ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கினது. மேலும் தொடர்ந்து புட்டின் மோடி இடையே நல்ல உறவும் இருக்கு. இப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்த ஆஃபரை புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த ஆஃபரை இந்தியா ஏற்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கடந்த 2018ஆம் ஆண்டுல ரஷ்யா இது போன்ற ஒரு திட்டத்தை முன் வச்சாங்க. அதாவது FGFA அப்படின்னு சொல்லப்படுகிற 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் அப்படிங்கிற பெயர்ல அந்த திட்டத்தை முன் வச்சாங்க. அதுல ரஷ்யா இந்தியா 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. ஆனா அதை இந்தியா மறுத்தது மட்டுமில்லாம தனியாகவே தயாரித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதன் பின்னணியில் இருக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது Su-57 விமானத்துடைய ஸ்டெல்த் திறன் பற்றி நம்முடைய நாடு கவலை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப பரிமாற்றத்திலையும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. இதனால இந்தியா அந்த திட்டத்தை ஏற்கல. ஆனால் தற்போது மீண்டும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த ஆஃபரை வழங்கியிருக்கிறாரு. இது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ரஷ்யாவுடைய இந்த சுக்காய் Su-57 ரக போர் விமானம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய F-22 ராப்டர் மற்றும் F-35 ரக போர் விமானங்களுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டது. இந்த விமானத்தை ரஷ்யாவுடைய சுக்காய் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. மணிக்கு மாக் 2 வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. அதாவது மணிக்கு 2400 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். இந்த விமானத்தில் ஒரு முறை எரிபொருளை நிரப்பணும்னா நிற்காம 3500 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் தன்மை கொண்டது. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால எதிரிகளுடைய ரேடார்ல சிக்காது. எதிரி நாட்டு ரேடார்களுடைய கண்களில் மண்ணை தூவி எளிதில் சிக்காமல் மறைந்து தாக்குதல் நடத்தும். விமானத்தின் உள்ளேயே ஏவுகணைகளை பதுக்கி வைத்துக் கொள்ள முடியும். மேலும் இதனுடைய இன்ஜின்ல பாத்தீங்கன்னா த்ரஸ்ட் வேக்டரிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இருக்கு. அதனால குறுகிய இடத்திலேயே சட்டன விமானத்தை திருப்பி எதிரிகளுடைய விமானங்களை தாக்க முடியும். மேலும் இதுல பாத்தீங்கன்னா மல்டி ரோல் திறன் கொண்டதாக இந்த விமானம் இருக்கு. இதனால இந்த விமானத்தை வைத்து வான்வெளி தாக்குதல், அதாவது ஏர் டு ஏர், வான்ல இருந்து தரைவழி தாக்குதல் ஏர் டு கிரவுண்ட், மற்றும் வான்ல இருந்து கடல்ல எதிரிகளுடைய இலக்கை தாக்குதல் ஏர் டு சி அப்படின்னா அனைத்து வகை தாக்குதலுக்கும் நம்மளால பயன்படுத்த முடியும். நவீன ரேடார் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எதிரிகளுடைய இலக்குகளை கண்காணிச்சு அதன் மேல துல்லியமாக நம்மளால தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதோட சேர்ந்து AI தொழில்நுட்ப வசதி இருக்கு, கணினி ஆட்டோமேஷன் வசதி இருக்கு. இதனால பைலட்டுடைய பணியின் சுமை பெருமளவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்முடைய எதிரியான பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து J-35AE அப்படிங்கிற 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்க தயாராயிட்டு வருது. இது நம்முடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இதனால நம்முடைய நாட்டுக்கும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் அவசியமானதாக இருக்கு. இதனால ரஷ்யாவுடைய இந்த புதிய ஆஃபரை இந்தியா ஏற்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாங்க. அப்போது அமெரிக்கா அந்த நாட்டுடைய F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானத்தை நம்முடைய நாட்டுக்கு தருவதாக சொன்னாங்க. ஆனால் நம்முடைய நாடு அதை ஏற்கல. தற்போது ரஷ்யா கிட்ட இருந்து சுக்காய் Su-57 ரக போர் விமானத்தை இணைந்து தயாரிக்கும் ஆஃபர் வந்திருக்கிறதுனால இரண்டையும் ஒப்பீடு செஞ்சு மத்திய அரசு இறுதி முடிவு எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு ஓப்பனாகவே வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதா இதுல முக்கியமான விஷயம். ஒரு காலத்துல இதே திட்டத்தில் இணைய இந்தியா தயக்கம் காட்டிய நிலையில இப்போது ரஷ்யா மீண்டும் கதவை தட்டி இருக்கிறது சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல இந்த தொழில்நுட்பத்துல இணைந்து செயல்பட இந்திய நண்பர்களை நாங்கள் அழைச்சோம். ஆனா இந்தியாவோ நீங்க முதல்ல தனியாக உருவாக்குங்கள், பிறகு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த விமானம் நம்முடைய கூட்டு திட்டமாக இருந்திருக்கலாம். இப்போது நாங்கள் அதை தனியாகவே உருவாக்கிவிட்டோம். ஆனாலும் இந்தியா கூட இந்த துறையில் இணைந்து செயல்பட நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது வெறும் ஒரு சலுகை மட்டுமல்ல, பழைய நட்பை நினைவூட்டும் ஒரு ராஜதந்திர நகர்வாகவே பார்க்கப்படுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஆஃபரை இந்தியா ஏன் 2018 நிராகரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதாவது கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் நடந்த இந்த FGFA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் திட்டத்தில் இந்தியா சுமார் $300 மில்லியன் ஆரம்ப கட்ட வடிவமைப்புக்காக முதலீடு செஞ்சிருந்திருக்காங்க. ஆனால் செலவு பகிர்வு, தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் விமானத்துடைய தொழில்நுட்ப தரம் குறித்த கருத்து வேறுபாடுகள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக சுக்காய் 57 உடைய ஸ்டெல்த் திறன்கள், அதாவது எதிரி ரேடார்களுடைய கண்களில் படாமல் பறக்கும் திறன் அமெரிக்காவுடைய 5ஆம் தலைமுறை விமானங்களுக்கு இணையாக இல்லை அப்படிங்கிறது இந்திய விமானப்படையுடைய பெரிய கவலையாக இருந்தது அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை இன்ஜின்கள் தயாரிப்பில் ஏற்பட்ட தாமதமும் இந்தியாவுடைய தயக்கத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுக்காய் 57 போர் விமானத்துல இத்தனை அம்சங்கள் இருந்தும் இந்தியா ஏன் இன்னும் தயங்குறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் காரணம் என்னன்னா, தொழில்நுட்பம் மட்டுமல்ல ராஜதந்திரமும் இதுல அடங்கியிருக்கு. ரஷ்யாவுடைய அரசுக்கு சொந்தமான ரோசோஃபோரோன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிபந்தனைகளை மாற்றியிருந்தாலும் இந்தியாவுடைய பார்வை இப்போது பறந்து விரிந்துள்ளது. ரஷ்யா இந்தியாவுடைய நீண்டகால நட்பு நாடு அப்படின்னாலும் இப்போது அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற மேற்கு நாடுகளுடையும் இந்தியா பாதுகாப்பு உறவுகளை பலப்படுத்திட்டு வர்றாங்க.
ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள், சப்ளை செயின் சிக்கல்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இந்தியாவை வந்து யோசிக்க வச்சிருக்கு. F-35 போலவே ஆயிரக்கணக்கில் தயாரிக்கப்படாமல் சுக்கை 57 இன்னும் குறைந்த எண்ணிக்கையிலேயே தயாரிக்கப்படுவதும் ஒரு மைனஸ் பாயிண்ட். அதனால இந்தியாவுடைய சொந்த 5ஆம் தலைமுறை விமானமான AMCA 2030களின் மத்தியில தான் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் காத்திருப்பதா அல்லது பிராந்திய அச்சுறுத்தல்களை சமாளிக்க ரஷ்யாவுடைய இந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்வதா அப்படிங்கிறதாம் இப்போது இந்திய பாதுகாப்புத்துறை முன்னிருக்கும் ஒரு பெரிய சவால். தொழில்நுட்பம், விலை, ராஜதந்திரம் அப்படின்னு அனைத்தையும் எடை போட்டு தான் இந்தியா ஒரு முடிவை எடுக்கும் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்ணை மூடிக்கிட்டு இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இந்த முறை வந்து சுக்காய் 57 ரக 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கலாமா, வேண்டாமா அல்லது யோசிக்கலாமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.